நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 4 கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்றதுனால ஏற்படும் ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறேங்க. இந்த கிரகங்களின் பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். குறிப்பாக தலைமை பதவி, வீடு, இடம், சொத்துக்கள், அறிவு, திருமண வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களில் ஏற்படும் யோகங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறேங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரக பெயர்ச்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. மீனம் ராசிக்காரங்க கால புருஷனுடைய 12வது ராசியா இருக்கிறதுனால இவங்க பயங்கரமாக யோசிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க அறிவாளிகளாகவும் வெளிநாடு மற்றும் வெளியூரில் தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எந்த வேலையையும் எளிதாக செய்யக்கூடியவர்களாகவும் அனைவரிடமும் அனுசரித்து போகக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த 4 கிரக பயிற்சியால இவர்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தலைமை பதவி கிடைக்கும். செவ்வாய் உச்சத்தில் இருப்பதால தைரியம் அதிகரிக்கும். புதன் அறிவை கொடுப்பாரு. சுக்கிரன் திருமண வாழ்க்கையை மேம்படுத்துவாரு. சனி பகவான் சரியில்லாததால மீனம் ராசிக்காரங்க பொருளாதார இழப்பு, கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில், உத்தியோகம், வருமானம், புகழ், உறவுகள் எல்லாவற்றிலும் தடைகள் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை போன்றவற்றிலும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். குரு மற்றும் புதன் வக்ரமாக இருந்ததால வீட்டில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போது இந்த கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இந்த கிரக பயிற்சியால் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். எந்த வங்கியில் கடன் கேட்டாலும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனை தீரப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. திருமண தடைகள் நீங்க போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. சொத்து பிரச்சனை தீரப்போகுது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் செய்யலாங்க. கமிஷன், வியாபாரம், ஆசிரியர் வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும்
உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேற போகுதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. ஒவ்வொருத்தவங்களோட சுய ஜாதகமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லுங்க, எதிர்காலத்தை சொல்லுங்க. அப்ப நம்ம பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஆன்லைன்ல கொடுக்கறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஷேர் பண்றோம் அப்படின்னா, பொதுவான விஷயம் பொதுவா எல்லா நபர்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணுங்க. இப்ப இதே பதிவை மீனம் ராசிக்காரங்க எல்லாரும் பாப்பாங்க. நல்ல நிலையில இருக்கிறவங்களும் பாப்பாங்க, கடன் வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்களும் பாப்பாங்க, உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களும் பாப்பாங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க மீனம் ராசிக்காரங்களும் பாப்பாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அதே நேரத்துல சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரர்? மனசுல நிம்மதியோட இருக்கிறவங்க தாங்க கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த போட்டிகள் எல்லாமே களைய போகுதுங்க. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிருங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.